ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளையே விரும்புகிறார்கள். அப்ப இருளுக்கும் ஒளிக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். வாழ்வில நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலத்துல, நம்மளுக்கு இருளில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெளிச்சத்துல இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்காம போகுது. ஏன்னா வெளிச்சம் எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிரும். அதனால நம்மளுக்கு எல்லாவற்றையும் என்னது மறைமுகமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், நாம நினைச்சிட்டு இருக்கோம். மறைமுகமான பாவங்கள், நாம நம்முடைய வாழ்வில மறைமுகமான பாவங்கள் என்னென்னலாம் செய்யறோம். அடி சொல்லு, மறைமுகமான பாவங்கள்னா நம்ம என்னென்ன செய்யறோம், யாருக்கும் தெரியாம நம்ம என்ன பண்றோம். இப்போ உங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது சொல்லு. யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள பொருளை அப்படியே எடுத்துப்பாங்க. ஓகே, அதே மாதிரி வேற என்ன நடக்குது, டீச்சருக்கு தெரியாம என்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறது. வேற என்ன தெரியுது, வேற என்ன செய்யறாங்க, எப்படி கிளாஸை கட்டடிக்கலாம். ஓகே, ஸோ நாம கூட இந்த வாழ்வில எப்படி இருக்கோம் அப்படின்னா, யாருக்கும் தெரியாம இதை செஞ்சிடணும். ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் நம்ம எதையாவது ஒன்று உடைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், அது தெரியாமல் இருந்த மாதிரியே வச்சிடுறது. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஆண்டவர் இங்க இருள் என்று சொல்லப்படுகிறது என்றால் மறைமுகமான பாவங்கள். நம் இருதயத்துல ஒருத்தவரை என்ன பண்றது, தவறாக அவங்களை சித்தரிக்கிறது, அவர்கள் மேலே வஞ்சனையை நம்ம மனதில் இருதயத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறது, வளர்த்துக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நம்ம மற்றவர்களுக்கு எதிராய் செயல்படுகிறது. இதெல்லாமே இருள்ல செய்யற ஒரு காரியமாய் தான் இங்க பார்க்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறார், நம்ம ஒளியை விரும்பவில்லை. ஒளி என்பது என்னன்னா வெளிச்சத்துல நாம் நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருந்தால் அது வெளிச்சமாக இங்க சொல்லப்படுகிறது. இருள் என்பது சாத்தானுக்கு உரிய ஒரு செயலாக இங்க சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனாலே அல்லவா நான் ஒளியை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் இருளையே விரும்புகிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே நீங்கள் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. மனுஷனுடைய கொலைபாதகனாய் இருக்கிறான், அவன் சத்தியத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2வது வசனம், ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று சொன்ன பிறகு, ஆனாலும் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னோன்னே அங்க சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று இங்க சொல்றான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது பிசாசு இங்க ஏவாளுக்கு சொல்லப்படுகிறது. சொன்னால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். தேவனாகிய கர்த்தர் அங்க என்ன பண்றாருன்னா 15வது வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நக்குவாய் என்று நாம் பார்க்கிறோம். இங்க சர்ப்பமானது பிசாசாக இங்க சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய
வலில் சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். இங்க நம்ம பார்க்கிறோம், பிசாசு யார் அப்படின்னு சொன்னா சாத்தான் என்று தேவனாகிய கர்த்தரால் இங்கே சொல்லப்படுகிறது. இங்க தேவனாகிய கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து மண் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மண் எடுக்கப்பட்ட இடம் அங்கே குறைவு உள்ளதாக இருக்கிறது. அந்த குறைவை கூட ஆண்டவர் நிறைவாக பார்க்கிறார். அந்த நிறைவாய் பார்ப்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சரி செய்யும்படி, ஒரு மண்ணை சரி செய்கிற தேவனாகிய கர்த்தர் என் வாழ்வையும் உங்கள் வாழ்வையும் சரி செய்ய மாட்டாரா? நாம் இருளிலே வாழ வேண்டுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனாலும் நாம் இருளையே விரும்புகிறோம். ஆதாம் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த சாபக்கேடு நமக்கு வந்ததினாலே, இந்த இருளிலே நாம் சிக்கிக் கொண்டபடியினாலே மனுஷனை துரத்து விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய தேவன் ஒரு மண்ணை கூட சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல மண்ணை பிசைந்து தன் ஜீவ காற்றை அவனுக்கு தந்திரளினார். ஏன்னா அவன் மேல் வைத்திருந்த அன்பினாலே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவராகிய கர்த்தர் பிதா தேவன் நம் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க அவர் அழைக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம், இருளை அகற்றிடுவோம். நம் வாழ்வில் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மனதினாலே செய்த எல்லா அக்கிரமங்களையும் நாம் அகற்றி விடுவோம். நம் கையின் கிரியைகள் அவருக்கு ஏத்த ஒரு கிரியையாய் இருக்கட்டும். இந்த நேரத்தில் மறுபடியும் நான் படிக்கிறேன், யோவான் 8ஆம் அதிகாரம். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நாம கர்த்தராகிய தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசுற பேச்சுல உண்மை இல்லை, செய்கிற செயல்ல உண்மை இல்லை. எதிலுமே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால், எதிலுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் அதில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இல்லை என்று. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருப்போம், சத்தியத்தை அறிவோம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று ரொம்ப கவலையோடு நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் விசுவாசத்திலே இருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஆண்டவராகிய கர்த்தரை இயேசுவை நாம் நம் வாயினாலே அறிக்கை செய்வோம். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்கிறார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்க சொல்றாரு, நீ என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்கிறார். இங்க சொல்றாரு, உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம் வாழ்விலே நான் ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, நம் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் பத்தாது. ஒரு பேரளவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரம் பத்தாது. அதை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். இங்கே ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். அதனால நாம் தேவனால் உண்டானவன், தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று இங்கே ரொம்ப கோபமாக நம்மிடம் பார்த்து சொல்கிறார். ஆகவே நாம் பிசாசு பிடித்தவர்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை இரட்சகர் என்று தன் வாயினாலே அறிக்கையிடுவோம். அறிக்கையிடுகிற மாத்திரத்திலே, விசுவாசிக்கிற மாத்திரத்திலே நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.